ஸோ இந்த நாளில் இந்த செய்தி என்னென்ன உணர்த்துச்சுன்னா, அங்கிள் சொல்லும்போது யாரை பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப உணர்த்துதலாக இருந்தது. ஸோ அப்புறம் ஆதலால் அப்படின்ற அந்த கன்ஜங்ஷன் வேர்டை வந்து சொல்லும்போது, ஸோ ஆதலால் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு தாட் வந்து தோணுச்சு. ஸோ யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பின்னாடி இருக்கிற வசனங்களை நம்மளை வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலாக பைபிள் அந்த காலத்தில் ஸோ அவங்களுக்கான இப்போ பவுல் வந்து தெஸ்லோனிக்கேருக்கும் கொரிந்தியருக்கு இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் மோசே வந்து அவர் என்ன பார்த்தாரோ அதை தான் எழுதினார். ஸோ அது வந்து இந்த காலத்தில் நம்மளுடைய லைஃப்பில் எப்படி அது வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம பைபிளை மட்டும் படிக்காமல், ஸோ அந்த பைபிள் ஸ்டடிக்கான அந்த ஒரு புக்ஸ்லாம் இருக்குது, அதையும் தேடி அந்த கான்டெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கு, அந்த காலகட்டத்தில் என்ன வந்து பவுல் வந்து எழுதினாரு கொரிந்தியன்ஸ்க்கு, அப்படி நம்ம வந்து படிக்கும் பொழுது ஸோ இன்னும் அநேக வெளிப்பாடுகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு வந்து நான் வந்து உணர்த்தப்பட்டேன். ஸோ இனிமேல் பைபிளை வந்து நான் அந்த மாதிரி ஆழமாக படிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்தது. அந்த கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அப்படியே, ஆதலால், அவர் அப்புறம் போகையில், இந்த மாதிரியான வசனங்கள் வந்து அதுக்கு பின்னாடி வசனம் போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அவர் ஏன் அப்புறம் போகையில் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை வந்து அங்கே யூஸ் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வசனம் அதிகாரம் ஃபுல்லாக பார்க்கும்போது அவரை ரொம்ப வந்து கேவலமாக பேசியிருப்பாங்க. ஆனாலும் அவர் அப்புறம் போகையில் அந்த குருடனுக்கு வந்து அற்புதம் செஞ்சுட்டு தான் அவர் போவார். ஸோ நம்மளும் அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம அந்த பாதிப்பெல்லாம் தாண்டி நம்ம வந்து மற்றவங்களுக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்றத வந்து நான் படிக்கும்போது நான் வந்து உணர்த்தப்பட்டேன். ஸோ எபிரேயர் 4 போட்டிருக்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம படிக்கும்போது சொன்ன மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட் அந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஸோ இந்த வார்த்தை வந்து எப்படி ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறதோ, அதுபோல் நம்மளுடைய ஆத்மா, ஸ்பிரிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அது வந்து பிரித்து நம்மளுக்கு வந்து காட்டுது. இந்த காலத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ஆக்ட் பண்ணணும், மேபி எல்லாமே அந்த பைபிளில் இருக்காது. ஆனால் ஆவியானவர் அந்த உணர்த்துதலோடு அந்த வசனத்தோடு நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும், அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு வசனத்தை நம்ம படித்து அதை நம்மளுடைய ஹார்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ஆவியானவர் வந்து அதுலேருந்து தான் நம்மளுக்கு எடுத்து பேசுவார் அப்படின்னு நம்ம யோவானில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆவியானவர் வந்து அவரா தானா பேசாமல் ஆண்டவர், அதாவது வார்த்தையாக இயேசு என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நம்மளுடைய இருதயத்திலேருந்து எடுத்து பேசுவார். அந்த இருதயத்தில் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஸோ அதுலேருந்து அவர் எதுவுமே பேசுறதுக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு கைடன்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்காமலே போயிடும். ஸோ அதனால் அந்த தேடி வாசிங்கள்ன்ற அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து பைபிளோட அந்த ஒரு பியூட்டி வந்து போட்டிருக்கு. ஏன்னா சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பாடுகளை குறித்து அந்த காலத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து தாவீது வந்து பேசியிருப்பார். ஸோ அதே வந்து இங்கே மத்தேயில பார்க்கும்பொழுது மத்தேயு ஃபுல்லாக வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன்ஸை தான் வந்து மேத்யூ வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த காஸ்பிள் வந்து அதுக்காக தான் எழுதப்பட்டது. ஸோ அப்படி எழுதும்போது அதில் அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக வந்து அதுவும் இதுவும் சேர்த்து ஒரு கோர்வையாக வருது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி தாவீது எழுதியிருக்காரு. அதை வந்து ஆண்டவர் வந்து நான் வந்து நியாயப்பிரமாணத்தை வந்து நிறைவேற்ற தான் வந்தேன் ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சு தான் அவர் போனார். இனிமேல் வந்து என்னுடைய கிருபை நீங்கள் சார்ந்துக்கோங்க, நான் வந்து நிறைவேற்றிட்டேன் நியாயப்பிரமாணத்தை, இனிமேல் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், உங்களாலேயும் முடியாது, ஆனால் அதனால் நானே முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறத வந்து நான் உணர்த்தப்பட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான டீச்சிங்கில் வந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ இனிமேல் இதை போய் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன்.